நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். மனிதகுல வரலாற்றை நீங்கள் உற்று நோக்கினால் எந்த ஒரு காலகட்டத்திலும் யார் உலகை ஆள வேண்டும் என்பதை தீர்மானித்தது ஒரே ஒரு விஷயம்தான். அது உற்பத்தி கருவிகள் என்று சொல்லப்படும் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பழைய காலத்தில் நிலம் யாரிடம் இருந்ததோ அவர் நிலப்பிரபுக்களாக உலகை ஆண்டார்கள். இயந்திரமயமாக்கலின் போது நீராவி இயந்திரங்களும் தொழிற்சாலைகளும் வந்தபோது அவை யாரிடம் குவிந்தனவோ அவர்கள் முதலாளிகளாக மாறி உலகை ஆளத் தொடங்கினார்கள். இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டின் அதிநவீன உற்பத்தி சக்தி எது என்று கேட்டால் அது நிலமோ தொழிற்சாலையோ அல்ல, அதுதான் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா என்று அழைக்கப்படும் தரவுகள். இதுவரை உலக வரலாற்றில் அதிநவீன கண்டுபிடிப்புகள் அனைத்தும் சில பெரும் முதலாளிகளின் கைகளில் மட்டுமே முடங்கி கிடந்தன. மேற்கத்திய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தால் அதற்கு காப்புரிமை பெற்று அதன் விலையை மிக அதிகமாக வைத்து உலக நாடுகளை, முக்கியமாக ஏழைகள் நிறைந்த வளரும் நாடுகளை சுரண்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளன. ஆனால் இன்று அந்த நிலைமையை ஒரு நாடு, அந்த வழக்கத்தை ஒரு நாடு தலைகீழாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த நாடுதான் சீனா. ஏற்கனவே சீனா ஸ்மார்ட் போன்கள், சோலார் பேனல்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் இது போன்ற பல பொருட்களை எவ்வாறு ஏழைகளுக்கு எளிய வகையில் கிடைக்கும் வகையில் செய்ததோ அதே முறையைத்தான் இன்று ஏஐ தொழில்நுட்பத்திலும் செய்ய தொடங்கியுள்ளது. அதாவது ஒரு தொழில்நுட்பத்தை ஆடம்பர பொருள் என்ற நிலையிலிருந்து மாற்றி வெகுஜன மக்களுக்கான மலிவு விலை பொருளாக மாற்றி விடுகிறது. அதனால் அந்த பொருளானது எளிதாக சந்தையில் கிடைக்கப்பெறுகிறது. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண வணிக போர் மட்டுமல்ல, இது தனிநபர் மூலதனத்திற்கும் வரலாற்றின் பரிணாம அடுத்த கட்டமான அரசு மூலதனத்துக்கும் இடையே நடக்கும் ஒரு மாபெரும் தத்துவார்த்த போராகும். சீனா இந்த போரில் எந்த பக்கம் இருக்கிறது என்பது உலகறிந்த உண்மை. இந்த போரின் காரணமாக சீனாவானது மலிவு விலை ஏஐ உத்தியை மேற்கொண்டுள்ளது. உலக பொருளாதாரத்தில் குறிப்பாக பின்தங்கிய வளரும் நாடுகளில் இந்த மாதிரியான புரட்சியானது எந்த வகை மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? இந்த வளர்ச்சி கம்யூனிசத்தின் ஒரு பரிணாமமா அல்லது மூலதனத்தை கைப்பற்றும் சீனாவின் புதிய டாக்டிஸா, தந்திரமா என்று ஆய்ந்து பார்ப்போம். வாருங்கள், தொடர்ந்து செல்வோம். பின்தங்கிய நாடுகளும் மலிவு விலை ஏஐயின் தேவையும். இன்று எல்லா துறைகளுமே ஏறக்குறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படும் செயற்கை நுண்ணறிவை மூலமாக கொண்டு செயற்படும் செயலிகள் மூலமாகத்தான் நடைபெற்று வருகின்றன. முதலில் சீனாவின் இந்த மலிவு விலை ஏஐ உத்தியானது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நாடுகளுக்கு, அதாவது டெவலப்பிங் மற்றும் அண்டர் டெவலப்பிங் நாடுகளுக்கு
எந்த அளவிற்கு பயன் தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகளவில் டிஜிட்டல் பிளவு, அதாவது டிஜிட்டல் பிரிவினைவாதமானது ஒரு மிக பெரிய சவாலாக உள்ளது. இதிலும் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. அமெரிக்காவின் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடி என்று சொல்லப்படும் அந்த செயற்கை நுண்ணறிவை வைத்து அதனுடைய மேம்படுத்தப்பட்ட மாடலான GPT-4o என்று அழைக்கப்படும் மாடலையோ அல்லது கூகுள் நிறுவனத்தின் பிரீமியம் லெவலிலான சேவைகளையோ பயன்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு வசூலிக்கப்படும் டாலர் கட்டணமானது வளரும் நாடுகளுக்கு மற்றும் அந்நாட்டில் உள்ள சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. பணம் நிறைய கைவசம் வைத்திருப்பவர்களுக்கே அதிநவீன தொழில்நுட்பம் என்ற இந்த நிலையை சீனா தன் மலிவு விலை உத்தியால் உடைக்க முயல்கிறது, உடைத்து கொண்டும் இருக்கிறது. இதனால் ஏற்படும் மாற்றங்களை, இதனால் ஏற்படும் லாபங்களை நாம் 4 பிரிவுகளாக பார்க்கலாம். 1, கல்வி மற்றும் மருத்துவத்தில் ஏற்படும் புரட்சி. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் ஏழை நாடுகளில் நல்ல ஆசிரியர்களுக்கும் தரமான மருத்துவர்களுக்கும் பற்றாக்குறையாகவே இருந்து வருகிறது. சீன ஏஐ வன்பொருட்கள் மற்றும் மென்பொருட்களின் வருத்தால் உற்பத்தி செலவானது குறைகிறது. மிக குறைந்த கட்டணத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கும் தனிப்பயனாக்கப்பட்ட, அதாவது பர்சனலைஸ்டு ஏஐ என்று சொல்லப்படும் செயலிகள் மூலமாக ஆசிரியர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே தரமான கல்வியை கொடுப்பதற்கு ஏதுவாகிறது. அதுபோல எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் போன்றவற்றை துல்லியமாக பகுப்பாய்வு செய்து மருத்துவருக்கு அறிவுரை வழங்குவதற்கு அந்த ஏஐ கருவிகளின் விலை குறையும் போது ஏழை நாடுகளின் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே பெரிய நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து உயிர்களை காப்பாற்ற முடியும். என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்த ஒரு காணொலியில், அந்த காணொலியானது சீனாவில் நடைபெற்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்போவில் எடுக்கப்பட்ட காணொலி. அதில் சில மருத்துவ ஏஐ கருவிகளை காண்பித்தார்கள். மிகவும் அருமையானவையாக இருந்தன, செலவும் குறைவாக இருந்தது. அவற்றை விளக்க வேண்டுமென்றால் இப்பொழுது நேரம் பற்றாது. எனவே அவற்றை குறித்து பிறகு வரும் காணொளிகளில் விளக்க முயல்கிறேன். அருமையான நிறைய மருத்துவ உபகரணங்களை ஏஐ மூலமாக செயலாற்றியிருக்கிறார்கள். அவை மிகுந்த விலை குறைவாகவும் கிடைக்கின்றன. ஆனால் கூடுதல் நுட்பமாகவும் மிகுந்த ஸ்கில்டு, அதாவது நுட்பமான பரிசோதனை முடிவுகளையும் அவை அறிவிப்பவனவாக இருந்தன. அவ்வாறான உபகரணங்கள் விலை குறைவாக சந்தைகளில் கிடைக்கும் போது அவற்றை பயன்படுத்தி ஏழைப்பாளை நாடுகளில் உள்ள மக்களுக்கு குறைந்த விலையிலேயே, குறைந்த கட்டணத்திலேயே சிறந்த மருத்துவ வசதிகளை வழங்க முடியும் என்பதை சீனா நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக MSMEயின் வளர்ச்சி, அதாவது சிறு மற்றும் குறு தொழில்களின் வளர்ச்சி. வளரும் நாடுகளில் உள்ள சிறு வணிகர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உலகளவில் உள்ள பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் போட்டி போட முடிவதில்லை. அதனால் உற்பத்தி செலவு குறைந்த ஏஐ கருவிகள் கிடைக்கும் போது ஒரு சாதாரண சிறு வணிகர் கூட
சாட்பாட் என்று சொல்லப்படும் வாடிக்கையாளர் சேவை மற்றும் கணக்கு மேலாண்மை, சந்தைப்படுத்துதல் போன்றவற்றை மிக குறைந்த செலவில் ஏஐ மூலம் செய்து கொள்ள முடியும். இது அவர்களின் லாபத்தை அதிகரித்து பொருளாதார சமநிலையை உருவாக்க உதவுகிறது. அடுத்ததாக விவசாய மேம்பாடு. இந்த ஏஐ கருவிகள் கூடுதலாக நவீன விவசாயத்திலும் பயன்படுத்தப்படுகின்றன. விவசாயம் என்பது பல பின்தங்கிய நாடுகளின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றிற்கான மண்வளம், வானிலை முன்னறிவிப்பு போன்றவற்றை முன்கூட்டியே பகுப்பாய்வு செய்து தெரிவிக்கும் ஏஐ கேமராக்கள் மற்றும் சென்சார்களின் உற்பத்தி செலவை சீனா குறைக்கும் போது அது ஏழை விவசாயிகளின் கைகளுக்கு வந்து சேருவது இலகுவாயிற்று. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை புள்ளியும் இருக்கிறது. உற்பத்தி செலவானது ஏஐயின் பயன்பாட்டை அதிகரித்து உற்பத்தி செலவு குறைந்து ஏஐயின் பயன்பாடு பரவலாகும் போது பின்தங்கிய நாடுகளில் உள்ள குறை திறன் கொண்ட உடல் உழைப்பை சார்ந்த வேலைவாய்ப்புகள், அதாவது செமி ஸ்கில்டு ஒர்க்ஸ், வேகமாக பறிபோகும் அபாயமும் உள்ளது. எனவே இந்த நாடுகள் எவ்வாறு சீனா அந்த தொழில்நுட்பத்தை ஏற்று தங்களுடைய மனித மேம்பாட்டையும் வளப்படுத்துகிறதோ வழிமுறை நடைமுறைப்படுத்தினால் அன்றி லாபமாக இராது பேரழிவுக்கு கொண்டு செல்லும் என்பது உண்மை. இப்பொழுது நாம் அடுத்த கட்டத்திற்கு வருவோம். இதை சீனா செயல்படுத்தி கொண்டிருக்கும் இந்த டாக்டிக்ஸ், இதை நாம் தொழில்நுட்ப கம்யூனிசம், எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தொழில்நுட்பத்தை மலிவாக்குவதை நாம் கம்யூனிசத்தின் டிஜிட்டல் பரிணாம வளர்ச்சி அல்லது தொழில்நுட்ப கம்யூனிசம் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? மார்க்சிய தத்துவத்தின் மிக முக்கிய இலக்கே உற்பத்தி சக்திகள் ஒரு சில முதலாளிகளின் கைகளில் குவியாமல் அவை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொந்தமாகி அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான். இப்போ இங்கே ஒரு 2 கேள்வி நம்ம மனசில் எழுது. சீனா இதை தான் செயல்படுத்துகிறதா? கம்யூனிசத்தின் உச்சக்கட்ட கனவு என்பது பற்றாக்குறை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது. முந்தைய காலங்களில் நிலமும் தொழிற்சாலைகளும் முதலாளிகளின் வசம் இருந்தபோது எவ்வாறு நிகழ்ந்ததோ அவற்றை தான் இன்று தரவுகளை கைவசப்படுத்தும் ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டிருக்கும் முதலாளித்துவ நாடுகள் செயல்படுத்துகின்றன. ஏஐ தொழில்நுட்பத்தில் அதிக சந்தா வசூலிக்கும் ஒரு கார்ப்பரேட் அதை தன் சொத்தாக பார்க்கும்போது சீனா அதன் உற்பத்தி செலவை குறைத்து அதை உலகளாவிய ஒரு பொது பொருளாக மாற்ற முயற்சிக்கிறது. அறிவு சொத்தை ஜனநாயகப்படுத்துவதன் மூலம் உலகெங்கும் உள்ள உழைக்கும் வர்க்கத்தை அதிகாரப்படுத்துவதன் மூலமும் சீனா ஒரு தத்துவார்த்த கம்யூனிச பண்பையே இதன் மூலம் வெளிப்படுத்துகிறது. இது மேற்கத்திய நாடுகள் காலங்காலமாக நடத்தி வரும் டிஜிட்டல் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகும்.
புதிய டாக்டிஸ், மூலதனத்தை வென்றெடுக்கும் புதிய டாக்டிஸ். ஒரு நாணயத்திற்கு எப்போதும் 2 பக்கம் உண்டு. அதுபோல நாம் இதை தூய கம்யூனிச தர்ம சிந்தனை என்று பார்க்க முடியுமா? அல்லது மூலதனத்தை அதன் சொந்த ஆடுகளத்திலேயே வீழ்த்தி உலகளாவிய சந்தையை வென்றெடுக்கும் ஒரு புதிய தந்திரோபாயம் என்று கொள்ள வேண்டுமா? அதாவது இது எப்படி சுத்தமான ஒரு கம்யூனிச சிந்தனையுடைய தான் இது சீனா நடத்துகிறதா, இல்லை மூலதனத்தை அதன் சொந்த ஆடுகளத்திலேயே வீழ்த்தி, அதனுடைய டெக்னிக்கிலேயே வீழ்த்தி, டாக்டிஸிலேயே வீழ்த்தி வென்றெடுக்கும் ஒரு புதிய டாக்டிஸ் என்று எடுத்துக்கொள்ளலாமா? மார்க்சிய தத்துவ அறிஞர் லெனின் அன்றே ஒரு வரியில் சுருக்கமாக கூறினார், முதலாளிகளை தூக்கிலிடுவதற்கான கயிற்றை அந்த முதலாளிகளிடமிருந்தே நாம் விலைக்கு வாங்குவோம். அதாவது அதைத்தான் சீனா உறுதி செய்கிறதா என்றால், முதலாளித்துவத்தின் சந்தை விதிகளை பயன்படுத்தியே முதலாளித்துவத்தை வீழ்த்துவது இன்று சீனா ஏஐயில் செய்து கொண்டிருப்பது துல்லியமாக தெரிகிறது. மேற்கத்திய நாடுகள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தால் தங்களுடைய ஏக போக மூலதனத்தை அதன் மூலமாக பெருக்கிக் கொண்டே இருக்கும். சீனா என்ன செய்கிறது என்றால், அதே தொழில்நுட்பத்தை இன்னும் மேம்படுத்தி, இன்னும் அதற்கு மேலாக மேம்படுத்தி, அதன் உற்பத்தி செலவை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு குறைத்து சந்தையில் போட்டியில் இறக்குகிறது. இங்கு நாம் மேற்கத்திய ஏஐ மாடல்களுக்கும் சீன மாடல்களுக்கும் உள்ள மலைக்க வைக்கும் விலை வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். அமெரிக்காவின் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் GPT-4.0 மாடலையோ அல்லது கூகுளின் ஜெமினி மாடலையோ பயன்படுத்த 1 மில்லியன் டோக்கன்களுக்கு, அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கு அந்த பயன்பாட்டை அளவிடுவதற்கு உபயோகப்படும் அளவீட்டு குறிதான் டோக்கன்கள். இந்த டோக்கன் அளவியல் முறைப்படியே இது எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறது என்பதை இவர்கள் கணக்கிடுகிறார்கள். அப்படி 1 மில்லியன் டோக்கன்களுக்கு ஆகும் செலவோடு ஒப்பிட்டால் சீனாவின் அலிபாபா அல்லது டீப்சீக் போன்ற மாடல்களின் விலை, நீங்கள் உடனடியாக கேட்கலாம், அலிபாபாவும் டீப்சீக்கும் என்ன சீன அரசு நிறுவனங்களா என்று? கண்டிப்பாக இல்லை. ஆனால் சீனாவில் நிறுவனங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவற்றை பின்னால் சொல்லுகிறோம். இந்த சீனாவுடைய டீப்சீக் மற்றும் அலிபாபா போன்ற மாடல்களின் விலை 90% விகிதத்திலிருந்து 99% வரை குறைவு. அதாவது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான். அவற்றிலும் சில மாடல்கள் அங்கீகரிக்கப்பட்டு இலவசமாக கிடைக்கின்றன. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது நாம் கூட அனுபவிச்சிருக்கோம். அதாவது நம்ம உருவாக்குற சில வீடியோக்கள் ஏஐயில் உருவாக்கும் போது அவற்றை அமெரிக்க மாடல்களில் உருவாக்குவதற்காகும் செலவானது சீன மாடல்களில் உருவாக்கும் போது ஏறக்குறைய 100ல் 4 பங்கு. அதாவது இப்போ நம்ம GPT-4.0 கூகுள் ஜெமினியில் உருவாக்கும் போது 100 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அது டீப்சீக்கில் உருவாக்கும் போது, டீப்சீக்கை பேஸ் பண்ணி இப்போ கேலிங் போன்ற பல வீடியோ உருவாக்கும் ஏஐ நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு செயலிகள் வந்துவிட்டன. அவற்றில் உருவாக்கும் போது சாட் ஜிபிடியில் உருவாக்குவதற்கு, ஓப்பன் ஏஐயில் உருவாக்குவதை விட
4% தான். அதாவது அதில் 100 ரூபாய் செலவாகும் என்றால் சீன செயல்களில் உருவாக்குவதற்கு வெறும் 4 ரூபாய்கள் தான் செலவாகின்றன. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்கள். இது நாங்களாக அனுபவித்து அறிந்த உண்மை. அதே போல சில விஷயங்கள் சீனாவுடைய செயல்கள் இலவசமாகவே வழங்குகின்றன. அமெரிக்க நிறுவனங்கள் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்து உருவாக்கும் ஏஐ மாடல்களுக்கு இணையாக சீனா மிக குறைந்த விலையிலோ அல்லது திறந்த வெளி மாடல்கள் மூலமாகவோ உருவாக்கும் மாடல்கள் உலகிற்கு வரும்போது உலகளாவிய நுகர்வோரும் ஏழை நாடுகளும் சாதாரணமாகவே சீனா பக்கம் திரும்பும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். தொடக்கத்தில் லாபம் இல்லாவிட்டாலும் ஒட்டுமொத்த உலக சந்தையையும் சீனா தன் கட்டுப்பாட்டிற்குள் இதன் மூலமாக கொண்டு வரும். சந்தை முழுவதுமாக தன் கைக்கு வந்த பிறகு அந்த உலகளாவிய நுகர்வோர் கூட்டமும் அவர்களின் தரவுகளுமே சீனாவின் மிக பெரிய மூலதனமாக மாறும். இது ஒரு அப்பட்டமான புவிசார் பொருளாதார உத்தி அப்படின்னு யார் சொல்றாங்க? அதை சொல்றது நீங்களும் நானும் அல்ல. இது ஏகாதிபத்தியவாதிகளால் மூலதனத்தை தன்வசமாக்க முயற்சிக்கும், உலக மூலதனத்தை தன்வசமாக்க முயற்சிக்கும் ஏகாதிபத்தியவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டு உலகெங்கும் பரப்பிவிடப்படும் புழுகுரை புறப்பகண்டா. அவனுக்கு ஏழைப்பாளைய நாடுகள் இருந்தால் தான் அவனுக்கு வாழ்வு. ஏன்னா அப்படின்னா தான் அவனுடைய எந்த புதிய தொழில்நுட்பமும் அதிக விலைக்கு விற்க முடியும். இப்போ இதனுடைய இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். அதாவது கம்யூனிச கோட்பாடின்படி மூலதனமானது தனிநபர் மூலதனத்திலிருந்து நகர்ந்து அரசு மூலதனத்திற்கு செல்லுகிறதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எப்படி அந்த மூலதனம் ஒரு தனிநபர் கையில் இருந்து நகர்ந்து அரசு என்னும் ஒரு அமைப்பை நோக்கி நகர்கிறதா என்று பார்ப்போம். அப்படி சொன்னா சீனா கம்யூனிசத்தை புறம் தள்ளிவிட்டு முதலாளித்துவ ஆட்டம் ஆடுகிறதா? அதாவது எப்படி ஏமாற்று வேலை செய்கிறதா சீனா அப்படின்னு கேட்க வர்றோம். இங்கு இதற்கான பதில் இல்லை என்பதே. இதை புரிந்து கொள்ள நாம் இன்னும் ஒரு படி மேலே செல்ல வேண்டும். மூலதனமானது ஒரு தனிநபரிடம் குறையாமல் அரசு என்னும் அடுத்த கட்டத்திற்கு நகரப்படுவது என்பதாகவே இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தனிநபர் சார்ந்து போகல, அந்த மூலதனம் அது ஒரு அமைப்பு சார்ந்து போகிறது. இதை முழுமையான கம்யூனிசம் என்றும் சொல்லிவிட முடியாது. ஆனால் மூலதனத்திற்கு ஒரு சமூகத்தை நோக்கிய, அரசு என்னும் ஒரு அமைப்பை நோக்கிய நகர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தான் எங்கெல்ஸ் சொல்லுகிறாரு. தனது அவருடைய எழுத்துக்கள் வெளிப்படுத்துகிறார். முதலாளித்துவ போட்டி தீவிரமடையும் போது, முதலாளித்துவ அதாவது மூலதனத்தை தன்வசமாக்கும் அந்த போட்டி தீவிரமடையும் போது ஒரு கட்டத்தில் தனிநபர் ஏகபோகங்களை சமாளிக்க முடியாமல் ஒட்டுமொத்த உற்பத்தி சக்திகளையும் அரசாங்கமே தன் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எவ்வளவு பெரிய கணிப்பு பாருங்க. அப்பவுமே அவர் அதை சரியா கணிச்சு எழுதியிருக்காரு. அதாவது மூலதனத்தை தனது வயமாக்கும் போட்டியில் அது தீவிரமடையும் போது, ஏன்னா நிறைய பேர் அந்த மூலதனத்தில் போட்டி இல்லாமலே வெளியே நின்றுட்டு இருப்பான். அவன் தான் பெர்சன்டேஜ் மேக்சிமம் இருப்பான். ஒரு குறிப்பிட்ட சில பெரும் முதலாளிகள் தான் இந்த போட்டியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த விதமான ஒரு கட்டத்தில் ஒரு தனிநபர் ஏகபோகங்களை சமாளிக்க முடியாமல் ஒட்டுமொத்த உற்பத்தி சக்திகளையும் அரசாங்கமே தன் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அரசாங்கம் என்பது முழுமையான கம்யூனிசம் அல்ல. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது
மேற்கத்திய நாடுகளில் உள்ள மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற தனிநபர் அல்லாத கார்ப்பரேட் முதலாளிகளிடம் மூலதனம் குவிந்துள்ளது. இவர்களின் ஒரே நோக்கம் அதிகபட்ச லாபம் ஈட்டுவது மட்டுமே. சமூக பயன் என்பது இரண்டாம் பட்சம்தான் என்று சொல்ல முடியாது, இல்லை என்ற நிலையிலே தான் இருக்கிறது. ஆனால் சீனாவில் அந்நாட்டு நிறுவனங்களாகிய அலிபாபா, டென்சென்ட் அல்லது டீப்சீக் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அவற்றின் மீதான இறுதி அதிகாரமும் மூலதன கட்டுப்பாடும் சீன அரசின் கைவசம் உள்ளது. எந்த தனிநபர் கையிலும் இல்லது. அந்த மூலதன கட்டுப்பாடும் இறுதி அதிகாரமும், முடிவெடுக்க இறுதி அதிகாரமும் சீன அரசின் கைவசமே உள்ளது. மேலை நாடுகளில் உள்ள மைக்ரோசாஃப்ட், கூகுள் எல்லாம் அரசு தலையிட முடியாது. மக்களுக்கு அங்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் சீனாவில் உள்ள இந்த நிறுவனங்களின் மீது அரசு தன் முழு அதிகாரத்தையும் செலுத்துகிறது. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் எவ்வாறு மூலதன விஷயத்தில் உலகானது அரசை நோக்கி பயணிக்கிறது, அதை சீனா எவ்வாறு செயல்படுத்துகிறது என்பதை இதன் மூலமாக நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அரசு என்பது லாபத்தை மட்டுமே பார்க்க முடியாது. அது தன் நாட்டின் புவிசார் அரசியல் மற்றும் சமூக தேவைகளை கணக்கில் கொள்ள வேண்டும். அதனால்தான் சீனா தன் அரசு மூலதனத்தின் பலத்தை பயன்படுத்தி லாப நஷ்டத்தை பாராமல் ஏஐ மாடல்களின் விலையை குறைத்து உலகிற்கு வழங்க முடிகிறது. மேற்கத்திய உலகம் இப்போ வந்துட்டான். மேற்கத்திய உலகமானது இந்த விலை வித்தியாசத்தை சந்தையை அழிக்கும் நியாயமற்ற போட்டி. இங்க ஒரு இது நீங்க கவனிக்கணும். சந்தையை அழிக்கும், சந்தையை அழித்தல் என்பது கம்யூனிசத்தின் அடித்தளம் மட்டுமின்றி முதல் கொள்கையும் கூட அதுதான். சந்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கம்யூனிசத்தின் ஒத்த உள்ளடக்கமே இதில் தான் அடங்கியுள்ளது. இதை தான் மேற்கத்திய உலகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த விலை குறைக்கும், இந்த விலைக்கான வித்தியாசம் என்பது அவன் சொல்ற இது வேற. அவன் என்ன மீனிங்ல சொல்றான் அப்படின்னா, மார்க்கெட்டை சீர்குலைக்கிறதுக்கு தான் சீனா இப்படி செயல்படுன்னு சொல்றான். ஆனா இது சந்தையை அளிக்கும் நியாயமற்ற போட்டி என்று இதை உடனடியாக தீர்ப்பிடுகிறது. அப்படி உடனடியாக தீர்ப்பிடுவதுதான் முதலாளித்துவத்தின் பிற்போக்குத்தனம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாளிகளின் அடிப்படை என்பது பற்றாக்குறையை உற்பத்தி செய்வதுதான். ஒரு பொருள் சிலரிடம் மட்டுமே இருக்கும் போதுதான் அதற்கு அதிக விலை நிர்ணயிக்கப்படும். சந்தையில் அப்பொருளானது தட்டுப்பாட்டுடன் இருக்கும் போதுதான் அந்த பொருள் மீதான போட்டியை உருவாக்க முடிகிறது. சீனா அந்த பற்றாக்குறையை ஒழித்து எல்லோருக்கும் எல்லாம் என்று கொடுக்கும்போது தங்களின் லாப வெறிக்கு ஆபத்து வருவதை மேற்கத்திய உலகம் உணர்ந்து அதை அரசியல் சதி என்று முத்திரை குத்த பார்க்கிறது. அரசியல் சதியாக எடுத்துக்கொண்டால் கூட முதலாளித்துவ அரசுகளுக்கு எதிராக நடப்பதுதான் கம்யூனிச அரசின் செயல்பாடுகள். உலகையே லாப நஷ்ட கணக்காக மட்டுமே பார்த்து பழகி போன முதலாளித்துவ கண்ணோட்டத்தின் பலவீனமான சங்கிலி இதுதான். இது உடைக்கப்பட வேண்டும். அதற்கு சீனா முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நிறைவாக இந்த விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மார்க்சிய இயக்கவியல் சொன்னபடி ஒரு செயலின் பின்னால் பல அடுக்கு உண்மைகள் இருக்கும். சீன கம்யூனிச இலக்கோடு சந்தையை முற்றிலும் ஒழிக்கவில்லை என்றாலும், கம்யூனிசம் முழுமையடையவில்லை, அவற்றிற்கான நெடிய பயணம் தேவைப்படுகிறது. அது சீனாவினுடைய சந்தையை கைவசப்படுத்துவதன் மூலமாக
சிறிதாக முன்னோக்கி நகர்ந்து இருக்கிறது. ஆனால் முழுமையடைய அது பல தலைமுறைகளை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது என்பது உண்மை. சீனா கம்யூனிச இலக்கோடு சந்தையை முற்றிலும் ஒழிக்கவில்லை என்றாலும் அவர்கள் தங்களின் புவிசார் அரசியலுக்காக அமெரிக்க சந்தையை உடைக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். ஆனால் அவர்கள் செய்யும் இந்த நிஜ செயலானது கார்ப்பரேட்டுகளின் ஏகபோக லாப வேட்டையை முடக்கி தொழில்நுட்பத்தை ஏழைகளிடம் கொண்டு சேர்ப்பதால் அது கம்யூனிசம் சொல்லும் சந்தைக்கு அப்பாற்பட்ட சமத்துவ உலகிற்கு இந்த உலகத்தை அது அறியாமலேயே இட்டு செல்லுகிறது என்பது 100% உண்மை. உழைக்கும் வர்க்கத்தின் மற்றும் பின்தங்கிய நாடுகளின் பார்வையில் மூலதனம் ஒரு கார்ப்பரேட் தனிநபர் முதலாளியிடம் சிறைப்பட்டு கிடப்பதை விட அது அரசு என்னும் ஒரு பொது கட்டத்துக்கு நகர்வது மாபெரும் முற்போக்கான நகர்வு. பழமொழியில் வருவது போல, பூனை கருப்பாக இருந்தால் என்ன, வெள்ளையாக இருந்தால் என்ன, அது எலியை பிடித்தால் சரி. சீனாவின் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதன் விளைவு உலகெங்கும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சாதகமாக இருக்கும் வரை நாம் அதனை வரவேற்க வேண்டும் மற்றும் அதற்கான நம்முடைய பங்களிப்பையும் பரிசீலனை செய்ய வேண்டும். அது என்ன என்று சிந்திக்க வேண்டும். நாம் சீனாவுடன் பயணித்து நம்மை காத்துக்கொள்வோமா அல்லது முதலாளித்துவ மூலதனத்துக்கு விசிறி வீசி வீணாய் போவோமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய காலம் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த டிஜிட்டல் மார்க்சிய புரட்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அவை வரப்போகும் காணொளிகளை சிறப்பாக உருவாக்க பயனுள்ளவையாக இருக்கும். இந்த காணொளியில் நீங்கள் கேட்ட கருத்துக்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் அதிகமாக பகிருங்கள். இதுபோன்ற ஆழமான தத்துவார்த்த மற்றும் அரசியல் பொருளாதார பகுப்பாய்வுகளுக்கு உடனடியாக நீங்கள் பெற வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். மற்றவர்களுக்கும் இவற்றை பகிருங்கள். நான் உங்கள் காவோலை எடிசன்.